ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். இந்த வீக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி. இதை வந்து ஏடிஎஃப்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. அது என்னடா அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி, இதை வச்சு நாங்கள் என்னடா கற்றுக்க போகிறோம்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் டேட்டா டொமைன்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எய்தர் டேட்டா இன்ஜினியராக இருக்கலாம், டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டேட்டா அனலிஸ்ட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிற ஒரு டூலில் அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, அப்படி என்ன இந்த டூல் வச்சு பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டூல் வச்சு ETL ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகே, ETL ஆட்டோமேஷன். இப்போ நான் சொன்னதில் ரெண்டு பெரிய வேலை இருக்குங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ETL, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ETLனா என்னன்றத நம்ம டீகோட் பண்ணுவோம். ஓகே, ETLனா எக்ஸ்ட்ராக்ட், transform, load. இப்போ இதுல வந்து மூணு பெரிய வார்த்தை இருக்கு. இது ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு அர்த்தம் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு அர்த்தம் இருக்கு, லோடுனா ஒரு அர்த்தம் இருக்கு. எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம டேட்டாவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா, டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அது என்ன டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எதுக்கு புரியல, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, உங்ககிட்ட ஒரு SQL DB இருக்கு, இல்லை என்கிட்ட SQL DB இல்லை அப்படின்றீங்கன்னா, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிரைவ் இருக்கும், அதில் வந்து ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, D டிஸ்க். ஓகே, அதில் ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலில் டேட்டா இருக்கு. ஓகே, இந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன், இது பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், D டிஸ்க்ல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராக்டுக்கான அர்த்தம் கிடைச்சிருச்சு. ஓகேவா கைஸ்? எக்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்னா எனக்கு இங்கேருந்து வர டேட்டா CSVயாக வருது. ஓகேவா? நான் இந்த டேட்டாவை வந்து ஜேசானாக மாற்றணும். ஓகே, இப்போ ஒரு வகையாக கிடைக்கிற டேட்டாவை நான் இன்னொரு வகையாக மாற்றுறேன். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லோட் பண்ணோம். நான் எடுத்தது SQL DB இருந்தோ இல்லை என்னோட லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்தோ எடுத்ததை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுடில் போட போகிறேன். க்ளவுடாக தான் இருக்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. வேற ஒருத்தனோட ஹார்ட் டிஸ்கில் கூட நீங்கள் போடலாம், வேற ஒருத்தனோட கம்ப்யூட்டரில் போடலாம், க்ளவுடில் போடலாம். அது வந்து AWSஆ இருக்கலாம், இல்லை அஜூராக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம், வேற யாரோ ஒருத்தரோட கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுக்கிறோம், நமக்கு தேவையான மாதிரி மாற்றுறோம், அதுக்கப்புறமா அதை லோட் பண்ணுறோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ உங்களுக்கு ETL இது வந்து லோட். இதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ADF, அதை அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரிடா, ETLக்கு எங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த ETLக்கு எங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இது என்னடா ஆட்டோமேஷன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த வேலை, இந்த மொத்த வேலையுமே நீங்கள் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறீங்க. ஒரு வாட்டி பண்ண இந்த வேலை ரிப்பீட்டடாக டெய்லியும் 8 மணிக்கு நடக்கணும். சரிங்களா? REPEAT. ரிப்பீட்டாக என்ன பண்ணோன்னா, ரிப்பீட்டாக இந்த ஒர்க்கு வந்து டெய்லியும் 8 AM ஒரு வாட்டி, 9 PM ஒரு வாட்டி நடக்கணும். சரிங்களா? இப்போ இது என்னது, ஆட்டோமேஷன். எப்படி பண்ணோம்னா, இந்த மொத்த வேலையும் இந்த 2 டைமுக்கு ஆட்டோமேட் பண்ணி விட்டுருவேன். அப்போ என்ன ஆகும்னா, மண்டே டு ஃப்ரைடே எனக்கு இந்த ஒர்க்கு, அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோடு, இந்த ஒர்க்கு ரிப்பீட்டடாக 8 மணிக்கும் 9 மணிக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது பேர் தான் ஆட்டோமேஷன். ஸோ இந்த எல்லா வேலையும் பண்ணுற ஒரே டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜூர்
டேட்டா ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வச்சு ETL மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ETL பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க தெரியுமா, அதை வச்சு இன்னும் ஃபர்தரான ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் டேட்டாவை லோட் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? இந்த லோட் பண்ண டேட்டாவை பவர் பிஐயோட கனெக்ட் பண்ணி டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணலாம். அது என்ன டேட்டா விஷுவலைசேஷன்? இதை யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். ஓகே, அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கப்பா, ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு சேலரி இருக்குது. எம்ப்ளாயி 1 இருக்கான், 2 இருக்கான், 3 இருக்கான், 4 இருக்கான். அவனோட சேலரி 50K, 40K, அது மாதிரி அவங்க ஒருத்தருக்கும் ஒரு சேலரி இருக்குது. இப்போது இந்த டேட்டாவில் ஒரு சார்ட் மாதிரி மாற்றணும். ஓகே, அதாவது ஒரு பார் சார்ட் மாதிரி எம்ப்ளாயி 1, 2, 3, 4 அவனோட சேலரி இந்த மாதிரி காட்டணும். யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எம்ப்ளாயிக்கு இந்த இவ்வளோ சேலரி இருக்குது இந்த வருஷத்தில், அதாவது 2025 இவனுக்கு இவ்வளோ சேலரி இருக்குது. ஓகே, 2026 அவனுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணோன்னா அதுவுமே நம்ம டேட்டா ஃபேக்ட்ரியிலே பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம டேட்டா ஃபேக்ட்ரி வச்சு பண்ண முடியாத விஷயமே கிடையாது. ஸோ டேட்டா ஃபேக்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.